பாய், நம்ம நிறைய செய்வினைகளை பத்தி தீய சக்திகளை பத்தி பேசியிருக்கோம். ஒரு தனி நபருக்கு செய்வினை செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னா அவர் மேல என்ன மாதிரி அறிகுறிகள்லாம் ஆக்சுவலி லாஸ்ட் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒரு வீட்டில் ஒரு அமானுஷம் இயற்கையாவோ இல்லை அவங்க மூலியமாவோ இல்லை அவங்க ஆசைப்பட்டு வந்தது என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்னு. இப்போ நீங்கள் தனிப்பட்ட நபருக்கு ஒரு செய்வினையோ ஏவலோ ஏதோ ஒரு ஏவி விட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் வரும்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா அதை போட்டு என்ன பண்ணோன்னா செய்யணும்னு தோணும் செய்ய முடியாது, போகணும்னு தோணும் பண்ண முடியாது. அது மீறியே இவங்க போனாங்கன்னா போகிறதுக்குள்ள அந்த வேலை முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு தான் தடை போடுறது. அதான் என்ன ஆகுனா இவங்க சரி அது மீறி எந்திரிச்சு வேலைக்கெல்லாம் போகணும்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே என்ன ஒரு தடை வந்துடும். அப்படி கிட்ட போனால் தடை வந்துடும். இல்லை அந்த விஷயம் நஷ்டத்தில் முடியும். ஸோ முதல்ல அமானுஷத்தில் உங்களுக்கு செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல், மந்திரம், தந்திரம் இது எது பயன்படுத்தினாலுமே அதிகமாக உங்களுக்கு பாதிப்பு முன்னாடி வாங்க, என்னால் முடிஞ்சு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை உங்கள் வீட்டாண்ட பக்கத்தில் நேர்பையில் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போங்க, உங்களுடைய விஷயத்த உண்மையை சொல்லுங்கள். எனக்கு இதெல்லாம் நடக்குது, இது மாதிரிலாம் தோணுது, இது மாதிரிலாம் பண்ணுது, உடம்புல இது மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது, இதுக்கு என்ன சொல்யூஷன் சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கான சொல்யூஷன் சொல்லுவாங்க. இல்லையா பக்கத்தில் என்ன நடி வரீங்களா வாங்க மாலிக் பாய், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட செய்வனில் பாதிப்பு இருந்தாலும் என்னால் உங்களை மீட்டு கொண்டு வர முடியும். ஸோ ஏன்னா கெடுக்கிறது மனுஷன், காப்பாற்றுறது இறைவன். ஸோ இறைவன் தான் பெரியவன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஆரம்பம்னு தான் முடியும்னு இருக்குது. என்னை நம்பி வாங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு அல்லாவோட கிருபையால், இந்த அவுலியாக்கால, இந்த இறைவனால் என்னால் முடிஞ்சவங்க உங்களை காப்பாற்றுறேன். மர்ஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், நம்ம நிறைய செய்வினைகளை பத்தி தீய சக்திகளை பத்தி பேசியிருக்கோம். ஒரு தனி நபருக்கு செய்வினை செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னா அவர் மேல என்ன மாதிரி அறிகுறிகள்லாம் தெரியும்? ஆக்சுவலி லாஸ்ட் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒரு வீட்டில் ஒரு அமானுஷம் இயற்கையாவோ இல்லை அவங்க மூலியமாவோ இல்லை அவங்க ஆசைப்பட்டு வந்தது என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்னு. இப்போ நீங்கள் தனிப்பட்ட நபருக்கு ஒரு செய்வினையோ ஏவலோ ஏதோ ஒரு ஏவி விட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் வரும்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட செயல்பாடே பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். முதல்ல அவங்களோட முகத்தோட கலையே மாறிடும். முகம் கலை மாறிடும். கலை தான் ஃபர்ஸ்ட் அடி. முகம் மாறிடும், கலை மாறிடும். அப்படியே காலம் கையும் கட்டு போட்டு கையும் காலம் கட்டி நடக்க முடியுமா? முடியாது. அதுக்கு பேர் தான் மாந்திரிக கட்டு. அதை போட்டு என்ன பண்ணோன்னா செய்யணும்னு தோணும் செய்ய முடியாது, போகணும்னு தோணும் பண்ண முடியாது. அது மீறியே இவங்க போனாங்கன்னா போகிறதுக்குள்ள அந்த வேலை முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு தான் தடை போடுறது. அதான் என்ன ஆகுனா இவங்க சரி அது மீறி எந்திரிச்சு வேலைக்கெல்லாம் போகணும்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே என்ன ஒரு தடை வந்துடும். அப்படி கிட்ட போனால் தடை வந்துடும். இல்லை அந்த விஷயம் நஷ்டத்தில் முடியும். ஸோ முதல்ல அமானுஷத்தில் உங்களுக்கு செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல், மந்திரம், தந்திரம் இது எது பயன்படுத்தினாலுமே அதிகமாக உங்களுக்கு பாதிப்பு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற பாசிட்டிவோட முதல்ல உங்களோட உடலை தான் முதல்ல பாதிக்க முடியும். ஏன்னா உங்களோட மெயின்டை கண்ட்ரோல் பண்ணுறது தான் மாந்திரிகம். வசியத்தை கண்ட்ரோல் பண்ணுறது மூளை. மூளையை தான் பார்த்தீங்கன்னா வசியத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதுதான் உண்மை. அதை யோசிக்க தோணும், யோசிக்க வைக்கும், அதான் வசியம். ஆனால் செய்வினைக்கு பயன்படுறது பார்த்தீங்கன்னா உங்கள் மொத்த உடம்பையே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. மூளை மட்டும் இல்ல, மொத்த பாடி மொத்தம். ஆமா, அதுக்காக தான் பாத்தீங்கன்னா அவங்களோட துணி, காடி மண்ணு அவங்க பேர் வச்சு பொம்மைக்கு உருவேற்றி அவங்க துணியை மாட்டி அந்த துணியில சுத்தி அவங்க பேர் வச்சு காடி மண்ணு வச்சு அவங்க முடியை வச்சு அந்த பொம்மையில அடிச்சு இவ்வளவு செஞ்சது அந்த நபர் பேரு அந்த பொம்மைக்கு வைப்பாங்க. முடிஞ்ச அந்த நபரோட இன்னும் 2 டிராப் பிளட்டு கிடச்சதுன்னா சுத்தம் ரோட்ல பித்து பிடிச்சி அலைய வேண்டியதான். அந்த அளவு கூட பண்ணலாம். ஆனா அதுதான் செய்வினை. தயவு செஞ்சு செய்வினை நாடி போகாதீங்க, இறைவனை நாடி போங்க. செய்வனை நாடி போனவங்க ரோட்டில் அனாதையாக சுற்றிட்டு இருக்காங்க. தெய்வத்தை நாடி போகிறவங்க, இறைவனை நாடி போகிறவங்க என்றைக்கும் வாழ்க்கையை தோற்ற சரித்திரமே கிடையாது. உரிமையாக நடக்கும், ஆனால் நடக்கும். செய்வனுன்றது நீங்களும் பண்ணாதீங்க, மற்றவங்களும் பண்ண என்கரேஜ் பண்ணாதீங்க. அது விஷயத்தை மறந்துடுங்க. சரிங்களா? எப்படி கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த மாதிரி மாலிக் பாய் தேடிவாங்க. என்னால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள் நான் பண்ணித்தருவேன். தனிப்பட்ட நபருக்கு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பாதிப்பு முதல்ல வரும். 2வது அவங்களோட சிந்தனை மாறும். எது செய்யணுமோ செய்ய மாட்டாங்க. செய்யாத என்ன சொல்றதுன்னா அவங்க செய்யக்கூடிய தினசரி வேலைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மாறும். போகாத ரூட்டு போவாங்க, பேசக்கூடாத நபர்கிட்ட பேசுவாங்க, பண்ணக்கூடாத வேலைகள் பண்ணுவாங்க, ட்ரிங்க்ஸ் அடிக்காதவங்க ட்ரிங்க்ஸ் அடிக்க ஆரம்பிப்பாங்க, அவங்களோட ஹேபிட்டை மாற்றுவாங்க, அவங்களோட கேரக்டரை மாற்றுவாங்க, அவங்க பேசுகிற ஸ்டைலு மாறும். எல்லாமே மாறிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்மளாம் இதெல்லாம் பண்ணுறோம், நம்மளை அறியாமல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அவங்க பேர் அவங்க டேமேஜ் பண்ணிக்கிறது கூட அவங்க தயங்க மாட்டாங்க. அவங்கள அசிங்கம் நடக்குதுன்னு கூட அவங்க அதை ஃபீல் பண்ண மாட்டாங்க. அதை அவங்களால உணர முடியாது. அந்த அளவுக்கு அவங்களோட மைண்டு மக்கி இருக்கும்.
அதுக்கு பிறகு தான் செய்வேன். புரியுதுங்களா? 2 3வது தொழில் முன்னேற்றம் பெருசாக இருக்காது. பெருசாக இல்லை, சுத்தமாக இருக்காது. ஏன்னா வீட்டுக்குள்ளே தெய்வம் வந்தால் தான் அனைத்து விஷயம் நடக்கும். இதே வீட்டுக்குள்ளே சைத்தான் வந்தால் ஸோ நெகட்டிவாக இருக்கும், பாசிட்டிவ்ன்றது இருக்காது. ஸோ முதல்ல உடல், 2வது உங்களோட மைண்டு, 3வது உங்களோட தொழில், 4வது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு, 2வது உங்களோட பழக்க வழக்கம், 5வது உங்களோட உணவு, எல்லாமே அடிவாங்கும். உங்களோட பேச்சு, உங்களோட செயல்கள், உங்களோட கண் பார்வை எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோ ஆகிட்டு ஒரு ஒரு புத்திசாலி இல்லாத பையன் குழந்தை அப்படி இருந்துருப்பீங்களோ அந்த மாதிரி மாறிடுவாங்க செய்வனுக்கு இருந்தால். இதுக்கு பேர் தான் செய்வனை. இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்கள் உடம்புல எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலில் என்ன அடிபட்டுச்சுன்னா பிளட் டெஸ்ட் எப்படி எடுத்து பார்த்துப்பீங்களோ என்ன வியாதி இருக்குன்னு. அந்த மாதிரி உடம்புல நல்லா இருக்கும்போது இந்த மாதிரி சிம்டம்ஸ் வருது, கெட்ட கெட்ட கனவு வருது, சாப்பிட முடியல, பிஸ்னஸில் லாஸ் ஆகுது, தவறான எனக்கு சிந்தனை வருது, சூசைட் பண்ணிக்கணும்னு தோணுது, தவறான விஷயம் பண்ண தோணுது, ஒரு பொண்ணை பார்க்கும்போது தவறான எண்ணம் வருது, தன் மனைவி தன் தங்கச்சியை பார்க்கும்போது, தன் அக்காவை பார்க்கும்போது, தன் உறவினரை பார்க்கும்போது கூட எனக்கு தப்பான ஒரு மைண்டு போகுதுன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த செய்வினைன்றதுக்கு காரணம். இது எல்லாமே இது மாதிரி நடக்கும்போது உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர் சொல்லணும் பரவாயில்ல, என்னை நாடி வாங்க, என்னால் முடிஞ்சு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை உங்கள் வீட்டாண்ட பக்கத்தில் நேர்பையில் இருந்தாலும் அவங்கள்ட்ட போங்க, உங்களுடைய விஷயத்த உண்மையை சொல்லுங்கள். எனக்கு இதெல்லாம் நடக்குது, இது மாதிரிலாம் தோணுது, இது மாதிரிலாம் பண்ணுது, உடம்புல இது மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது, இதுக்கு என்ன சொல்யூஷன் சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கான சொல்யூஷன் சொல்லுவாங்க. இல்லையா பக்கத்தில் என்ன நாடி வரீங்களா, வாங்க மாடிக்கு போய் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட செய்வனில் பாதிப்பு இருந்தாலும் என்னால் உங்களை மீட்டு கொண்டு வர முடியும். ஸோ ஏன்னா கெடுக்கிறது மனுஷன், காப்பாற்றுறது இறைவன். ஸோ இறைவன் தான் பெரியவன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஆரம்பம்னு தான் முடியும்னு இருக்குது. என்னை நம்பி வாங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு அல்லாவோட கிருபையால், இந்த அவுலியாக்கால, இந்த இறைவனால் என்னால் முடிஞ்சவங்க உங்களை காப்பாற்றுறேன். சேவனை பார்த்து பயப்படாதீங்க, ஆனால் நீங்கள் சேவனை பக்கம் போகாதீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையா சொன்னீங்க பாய். செய்வினை யாருமே செய்யாதீங்க, அது ஒரு தீவினை, உங்களுக்கு அது கெட்டதா தான் முடியும் அப்படின்னு சொன்னீங்க. செய்வினை இருப்பதன் அறிகுறிகளும் சொல்லியிருக்கீங்க. ஒரு தனிநபருக்கு செய்வினை இருந்தா என்ன பிரச்சனை கொடுக்கும் அப்படின்றதும் பார்த்தோம். நல்ல தகவல் பாய். நன்றி. நன்றிம்மா.